கிருஷ்ணகிரி மாவட்டம் வெப்பாலம்பட்டி பகுதியில் ஊராட்சி நிர்வாகத்தால் இடிக்கப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி 6 மாத காலங்களாகியும் கட்டித்தரப்படவில்லை எனவும் தண்ணீரின்றி தவிப்பதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அவர்கள் அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த வெப்பாலம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட ஆவல்நாயக்கம்பட்டி கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகள் உள்ளன. இக்கிராமத்திற்கென 30,000 கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு அதன் மூலம் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்து வந்தனர். இந்நிலையில் குடிநீர் தொட்டி பழுது காரணமாக கடந்த 6 மாதத்திற்கு முன்பு இடிக்கப்பட்டது. புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்ட உத்தரவு வந்திருப்பதாகவும் அதனால் பழைய குடிநீர் தொட்டியை இடிப்பதாக கூறி ஊராட்சி நிர்வாகத்தினர் இடித்துள்ளனர். ஆனால் இடிக்கப்பட்டு 6 மாத காலமாகியும் புதிய குடிநீர் தொட்டி கட்ட எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் உள்ளனர். இதனால் கிராமத்தில் குடிநீருக்கு வழியின்றி சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று விவசாய நிலத்திலிருந்து குடிநீர் எடுத்து வருவதாக கிராம பெண்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் வீட்டு தேவைகளின் தண்ணீருக்கும் கால்நடைகளின் குடிநீருக்கும் மிகுந்த அவதிப்படுவதாக தெரிவிக்கின்றனர். பலமுறை ஊராட்சி நிர்வாகத்திடம் முறையிட்டும் அவர்கள் தண்ணீர் பிரச்சனையை போக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கிராம மக்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். இது குறித்து கிராமத்தை சேர்ந்த குமார் அவர்களிடம் கேட்போம். எங்கள் ஊரில் ஒரு 250 வீடுக்கு பக்கம் இருக்குது. அந்த வீட்டுங்களில் டேங்க் இப்போ 6 மாதம் ஆச்சு இடித்து 6 மாதம் எத்தனை முறை கேட்டாலும் எந்த ஒரு பதிலும் இல்லை. கேட்டாக்கா நாளைக்கு வரும் இன்றைக்கி வரும் இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ 6 மாதம் 7 மாதம் ஆகி போச்சு. தண்ணி சுத்தமாக கிடையாது. பக்கத்து நிலத்தில் போய் விவசாய கிணத்துல தண்ணி எடுத்தாக்கா அவங்க தேவையில்லாத வார்த்தைங்களை பொம்பளைங்களை பேசி அவதூறாக பேசி அது பிரச்சனை இந்த பிரச்சனை தண்ணி எடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்கூல் பசங்களுக்கும் ரொம்ப சிரமம். தண்ணி காலையில் பார்த்தாலும் 5 மணிக்கும் இல்லை. பசங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டு அவங்க வேலைக்கு போகிறதுக்குள்ளே சிரமப்படுறாங்க. தூரமாக போய் எடுத்தாலும் நடக்கிறதுக்கு சிரமப்படுறாங்க. அதனால் எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு கவர்மெண்ட் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த டேங்கை கட்டி கொடுக்கணும். அதே மாதிரி தண்ணீர் சுத்தமாக ஊருக்குள்ளே எந்த ஒரு கவலையும் இல்லை, அதை ரெடி பண்ணி கொடுக்கணும். அங்கங்கே ரோட்டை வெட்டி சுத்தமாக இது பண்ணி விட்டாங்க. தண்ணி பைப்பை எல்லாம் குழி எடுத்து தான் பிடிச்சின்னு இருந்தாங்க. அதுவும் போச்சு. வர்றதே ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரத்துக்குள்ளே தான் வருது. அதுவும் வரதில்லை. ஒரு நாளைக்கு கேட்டாக்கா தண்ணி இல்லை, வராது. மோட்டரோட அது எல்லாம் எல்லா குறையும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததில்லை இது வரைக்கும். எங்களுக்கு இந்த தேவையை பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும். எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தண்ணி டேங்க் கட்டி கொடுத்து எங்கள் ஊருக்கு நல்லது பண்ணணுமான்னு கேட்டுக்கிறோம். போர்க்கால அடிப்படையில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அமைத்து குடிநீர் தேவையை போக்க வேண்டும் என கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தமிழ் தனம் செய்திகளுக்காக போச்சம்பள்ளியிலிருந்து கணேஷ்.